Hello everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. இந்த வீக்கெண்ட் மார்னிங்லேருந்து எடுத்த வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லன்ச் என்ன பண்ணுன்றது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்க பேன் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ நார்மலாக மார்னிங் வந்து மஷ்ரூம் எக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சரி இன்றைக்கி வீக்கெண்ட்னால ஸ்பெஷலாக அவங்களுக்கு பேன் கேக் பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என் கூடவே சேர்ந்து பசங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னை விட பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க தான் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாரா பேன் கேக் பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜியா பார்த்திங்கன்னா எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பசங்க பேன் கேக் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மனசு மாறிட்டு எங்களுக்கு வாஃபல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னனால பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாஃபல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஜுக்கினி எக் பார்த்திங்கன்னா எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜுக்கினியை கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நார்மல் நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக நீங்கள் சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டூ to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வாஃபல்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வாஃபல்ஸ், சுக்கினி எக், அப்புறம் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு வந்து நல்லா இஞ்சி போட்டு டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஜாரா ஜியாக்காக ஹார்ட் ஷேப்பில் வந்து வாஃபல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி டிஷ்வாஷர் எடுக்கிறதா இருக்கட்டும், லாண்ட்ரியில் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து பேஸ்கெட்டில் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து ஜாரா எனக்காக பண்ணுவாள். ஸோ ஜாரா பண்ணுறதை பார்த்து ஜியாவும் வந்து இப்போ அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே லன்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷீட் பேன் சிக்கன் கபாப் ரெசிபி தான் பண்ணுறேன். ஸோ என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 pot டிஷ்ஷு இல்லைனா சப்பாத்தி ரோல் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீக்கெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பீட்டா பிரெட், சாலட், அதுக்கப்புறம் ஷீட் மேன் சிக்கன் கபாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்ட்டு இருந்தேன். பட் ஆனால் இது கரெக்டாக வருமானு தெரியல. சரி ஓகே இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மேபி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ கபாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கியூவர்ஸில் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம க்ரில் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா ஜூஸியாக நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ மேபி இன்னொரு நாள் நான் இந்த ரெசிபி பண்ணேன்னா இதை தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக நான் அப்லோட் பண்ணுற லாங் வீடியோஸில் வெறும் குக்கிங் மட்டும் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ குக்கிங் மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு ஹென்னா ஆர்டிஸ்ட். எனக்கு ஆர்டர்ஸ் வரும்போது நான் ஹென்னா கோன்ஸ் மேக் பண்ணி ஹென்னா போட்டு விடுவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த சங்கீத் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிலாம் வந்து என்னை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ போனேன்னா நான் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து ஹென்னா வச்சு விடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மீ டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஏதாச்சும் புதுசாக டிசைன் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கொஞ்ச நேரம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தனால வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹவுஸ் ஃப்ளை வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் பசங்க துரத்திட்டு விளாண்டுட்ருக்காங்க.
கொஞ்ச நேரம் ஜியா ஜாலியாக தான் விளாண்டுட்டு இருந்தா. பட் அதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்திங்கன்னா அவள் கிட்ட வர வர அவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயந்துட்டு என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டா. ஜாரா பார்த்திங்கன்னா மம்மி அது என்கிட்ட வருது, கேன் ஐ பெட் திஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. F350 ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சைட் குக் பண்ணதுக்கப்புறம் இதை ஃப்ளிப் பண்ணி போட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தேன். ஸோ இதுதான் எங்களோட லன்ச்சு. டெசர்ட்காக இந்த ரோஸ் சாகோ கீர் பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வரனால நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ரெசிபி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்றுமே என்னை என்கரேஜ் பண்ணணும். கீப் டூயிங் இட். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you on next video. Take care. Bye.